சிவகுமார் சார். ஒரு 5 டேஸ் பேக்குங்க ஒரு சுகர் பேஷண்ட்டுங்க, தர்மபுரிங்க அவரு. அவருடைய சன் வந்து பார்த்தீங்கன்னா அலோபதி டாக்டரா இருக்காருங்க. ஆக்சுவலி அவர் ஏற்கனவே என்கிட்ட வந்து சுகருக்காக மெடிசன் வாங்கி சாப்பிட்டுருந்தார். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் காண்டாக்ட் இல்லைங்க. அப்புறம் இந்த வீக் எனக்கு காண்டாக்ட் பண்ணார். அப்புறம் இந்த மாதிரி நம்ம எலிக்சர் மிக்ஸோட இந்த டீடைல்ஸ் அவருக்கு வந்து நான் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தேங்க. அப்புறம் அவர் என்ன கூப்பிட்டு கேட்டார், இது சரியாயிருங்களா டாக்டர்னு கேட்டாரு. உங்களுக்கு கண்டிப்பா சாப்பிடுங்க, சுகருக்கு உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவர் கொஞ்ச நாள் பின்னாடி வந்து ஹிப்ல பெயின் வர்றதுனால அவருக்கு அடிக்கடி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு சொல்லிட்டு அடிக்கடி எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாருங்க. அப்புறம் கிரியேட்டின் லெவல் செக் பண்ணி பார்த்தோம், நார்மலா தான் இருந்துச்சு. அதனால நோ இஸ்யூ. பட் இப்போ என்ன இந்த வீக் கொடுத்த பிறகு என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஒரு ஒரு 4 டேஸ்ல என்ன கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவருடைய லைஃப்ல அந்த செக்ஸுவல் டிரைவிங் சொல்லுவாங்க, அவருடைய இல்லற வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கொஞ்சம் பாடி பெயின் இருந்துச்சுங்க டாக்டர். இருந்தாலும் அந்த பெயின் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ்க்கு மேல சுகர் இருந்ததுனால நான் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஒரு மனநிலைமையிலையும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்ட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பர்சனா இருக்க முடியல. வித்தின் 4 டேஸ்ல வந்து எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அவர்